ஹலோ மக்களே, இன்னைக்கு வீடியோவில் என்ன பார்க்க போகிறோன்னா ரவா அடை தான் பார்க்க போகிறோம். அது எப்படி செய்யுதுன்னு பார்த்துக்கலாம் வாங்க. ஒரு கப்பு ரவை எடுத்து வச்சிருக்கிறேன். இது வறுக்காத ரவை. அதே கப்பில் கோதுமை மாவு எடுத்து போட்டுக்கலாம். துண்டு இஞ்சியை வந்து பொடி பொடியாக கட் பண்ணி வச்சுருக்கிறேன், அதையும் போட்டுக்கலாம். 3 பச்சை மிளகா வந்து சின்ன சின்னதாக கட் பண்ணி வச்சுக்கிறேன், அதையும் போட்டுக்கலாம். கருவேப்பிலை, கொத்தமல்லி, 2 வெங்காயம் பொடி பொடியாக கட் பண்ணி வச்சுக்கிறேன், அதையும் நம்ம இதில் போட்டுக்கலாம். கப்பு தயிர் ஊற்றிக்கலாம். மாவுக்கு தேவையான உப்பு 1 ஸ்பூனு போட்டுக்கிறேன். இதை நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணி ஊற்றி பிசைஞ்சிக்கலாம். நம்ம ராகி அடைலாம் போட்டோமே அந்த பதத்துக்கு நம்ம பிசைஞ்சிக்கலாம். அதை இப்போ மாவு பாருங்கள், நல்லா கட்டியாக பிசைஞ்சாச்சு. இப்போ நம்ம அடை போட்டுக்கலாம். இப்போ நான் ஒரு வாழை இலை எடுத்து வச்சுருக்கிறேன், அதில் கொஞ்சமாக எண்ணெயை தடவிக்கலாம். வாழை இலை தான் செய்யணும்னு இல்லை, நம்ம வந்து பிளாஸ்டிக் கவர் இருந்ததுன்னா கூட அதில் நம்ம தட்டிக்கலாம். சின்னதாக ஒரு உருண்டை இப்படி எடுத்துக்கலாம். அதை வச்சு இப்போ லைட்டாக இப்படி தட்டுங்க. அவ்வளோதான். இப்போ நம்ம அடையை போட்டு எடுத்துடலாம். எண்ணெய் கொஞ்சம் இதில் ஊற்றிக்கலாம். நம்ம தோசைக்கல்லில் நம்ம அடையை போட்டுடலாம். கொஞ்சமாக இதில் எண்ணெயை ஊற்றிக்கலாம். நம்ம இதை திருப்பி போட்டுக்கலாம். இப்போ இதை திருப்பி போட்டுக்கலாம். நம்ம இப்போ நல்லா சூப்பராக வெந்துடுச்சு பாருங்கள். கொஞ்சமாக எண்ணெயை ஊற்றிட்டு நடுவுலையும் கொஞ்சம் ஊற்றிக்கலாம். நம்ம வீட்டில் இப்போ தோசை மாவு இல்லைன்னா இதை வந்து ஒரு 5 நிமிஷத்துலேயே இதை ரெடி பண்ணிடலாம். நமக்கு ஹெல்த்தியாகவும் இருக்கும், நல்லா செம்ம டேஸ்ட்டாக இருக்கும். பாருங்கள் சூப்பராக எப்படி இருக்குதுன்னு. நம்மளுடைய ரவா அடை சூப்பராக ரெடி ஆயிடுச்சு. இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கான் கிளிக் பண்ணி ஆல்னு கொடுத்துருங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.